உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்குகின்ற காளியம்மன் எல்லோர் வாயிலும் பாமர மக்கள் வாயிலே அவர்களுக்கெல்லாம் அம்மா காளியம்மா மாரியம்மா கங்கையம்மா என்றுதான் வரும். தங்கராஜ் முதலாக நமக்கு வருவதெல்லாம் காளி தாய்தான். இந்த சித்தஞ்சி பூமியிலே எழுந்து அருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அம்மா அவர்களை போற்றி அம்மா அவர்கள் காளியம்மன் என்று சொன்னாலுமே அவர்கள் விரதத்தை மிகவும் கடுமையாக செய்தால்தான் அந்த அம்மையை நேராக தரிசிக்க முடியும். அப்படி சுடுகாட்டிலே பல்வேறு நாட்கள் அமர்ந்து தாயினுடைய அருளை பெற்று இந்த சித்தஞ்சி ஆலயத்தை அமைத்து எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும் என்ற நிலையிலே எல்லோரும் மனக்குறையாக வீட்டிலிருந்து கிளப்புவார்கள். ஆனால் ஆலயத்துக்கு வந்தவுடன் காளியம்மனையும் அம்மா அவர்களையும் பார்த்தவுடன் அடுத்த நொடியே அவர்கள் மனதிலே தெய்வீகத்தன்மை தோன்றி வாழ்வாங்கு வாழ நமக்கெல்லாம் அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற அம்மையுடைய திருவடிகளை போற்றி இந்த தொண்டை நாடு என்பது நமக்கெல்லாம் நாம் பிறந்ததற்கெல்லாம் பெரும் புண்ணியமாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் பிறந்தாலே புண்ணியம். அதிலும் தொண்டை நாடு என்பது சேர நாடு, பாண்டிய நாடு, அப்படி எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் நம்முடைய தொண்டை நாட்டில் பிறந்தவர்கள் எல்லோரும் சிறப்புடையவர்கள். அந்த தொண்டை நாட்டினுடைய வளமையை காப்பதற்கும் இங்கு இருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய நல்வாழ்வு பெற்றிடவும் இங்கே ஆலயம் அமைத்து பல்வேறு சிறப்புகள் இங்கே மாதந்தோறும் அமாவாசை என்று இங்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. பல்வேறு பணிகள் இருந்தாலும் இந்த ஆடி திருவிழா என்பது, ஆடி பூரம் என்பது அம்மை பிறந்த நாள், காளியம்மன் பிறந்த நாள். அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வாழ்கின்ற ஆண்டாள் அம்மை பிறந்த நாள். அப்படி அம்பாள்கள் பிறந்த நாட்களை கொண்டாடும் வகையிலே இந்த ஆடி பூரம் என்பதனை ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அதனை நாமெல்லாம் மனமகிழ்ச்சியோடு ஏற்று இந்த ஆலயத்துக்கு வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இந்த பாட்டு கச்சேரியிலே பாடக்கூடிய அம்மா அவர்கள் ஏறத்தாழ ஒரு 10-15 ஆண்டுகளாக தமட்டக்கோடி முருகன் என்கின்ற ஆலயத்தின் மீது மிகுந்த பக்தி கொண்டு அந்த முருகனை உருகி பாடக்கூடிய அம்மா. அந்த அம்மா ஆற்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கங்காதரீஸ்வரர் வரராஜ பெருமாள் ஆலயத்திலே ஆண்டுதோறும் வந்து பாடுகின்றவர்கள். அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் எந்நாளும் பொன்னாளாக நான் முதலில் குறிப்பிட்ட அம்மா நம்ம வந்து கேபி சுந்தராம்பாள் எப்படி பாடியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறோம். அதை போலவே அம்மா அவர்கள் வாழும் காலத்திலே எப்படி கேபி சுந்தராம்பாள் பாடினார்களோ அப்படி அந்த குரலோடு, இனிமையான குரலோடு அந்த முருகனையும் அம்பாளையும் சிவனையும் பாடுகின்ற வாயால் அவர்கள் பெருவாழ்வு வாழ்ந்திட வேண்டும் என்று உங்கள் சார்பாக அம்மா அவர்களுக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு, சேக்கிழார் பெருமான் என்பவர் உங்களுக்கெல்லாம் தெரியும். குன்றத்தூரிலே பிறந்து சோழனுடைய அரசபையிலே முதலமைச்சராக வாழ்ந்தவர் அவர்தான். பிற்காலத்திலே பெரிய புராணத்தை இயற்றி சிறப்பு செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி இந்த தொண்டை நாட்டுக்கே உரிய வகையில் இங்கே மேலிருந்து பார்த்தாதான் சக்தி அம்மா பாலமுருகன் சுவாமிகள், இந்த பக்கம் கலவை சச்சிதானந்த சுவாமிகள், நமது அம்மா அவர்கள். அப்படி தோன்றின் புகழோடு தோன்றுங்க என்ற வள்ளுவனுடைய வாக்கு கிணங்க இந்த தொண்டை நாட்டிலே மகான்கள் அவதரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாமும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு இப்போது சால்வை அளித்து சிறப்பு செய்கின்ற சிற்பி தங்கராஜ் அவர்கள் 1000 கோயிலுக்கு மேலே கட்டியிருக்கிறார்கள். இன்னும் 1000 கோயில்கள் கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு அம்மா சார்பாக வாழ்த்து தெரிவித்து, தென்னாருடைய சிவனே போற்றி. நம்ம கேபி சுந்தராம்பாள் என்கின்ற நிலையிலே நம்மெல்லாம் மனதிலே வைத்திருக்கின்ற அந்த அம்மா அவர்களுக்கு நமது அம்மா அவர்கள் இப்போது அம்மா அவர்களுக்கு இப்போ சார்ந்த அளித்து சிறப்பு செய்யப்படுகிறது.
அதனைத் தொடர்ந்து கலைஞர்களுக்கு நமது ஃபேடு பிரகாஷ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக கபிலா நடராஜன் அவர்களை அன்பு கொண்டு அழைக்கிறோம். தமிழ் கீபோர்டு மணிகண்டன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக நடராஜ் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. எல்லாரும் கலைஞர்கள் ஒன்றா நீங்கள் போட்டோ எடுத்துங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. இந்த ஆடிப்புற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற காத்தாயனி மகரிஷி பார்வதி தேவியை மகளா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தவம் இருக்கிறாரு. அப்போ பார்த்தா அந்த காலகட்டத்தில் காமதாசுரன் சக்தி வாய்ந்த வரம் வாங்கி வச்சுருக்கோம். என்னென்னா எந்த ஆயுதத்தினாலேயும் மும்மூர்த்தினாலேயும் தேவாதி தேவர்களாலேயும் ரிஷி முனிவர்களால் யாருடைய சாபத்தினாலேயும் எந்த இதுனாலையும் ஆயுதங்களாலேயும் எந்த பறவை பூச்சி ஏதோ இருக்கிற மிருகங்களாலேயும் எதுலையுமே ஆபத்து இல்லாமல் ஒரு 16 வயசு பெண்ணால் மட்டும்தான் எனக்கு மரணம் நடக்கணுன்ட்டு வரம் வாங்கினதுனால அவன் என்ன பண்ணுறான், அவன் செய்யக்கூடாத செயல்கள்லாம் செஞ்சு 7 லோகத்தையும் கைப்பற்றி தேவர்கள்லாம் கொடுமைப்படுத்தி தேவ மங்கையர்லாம் கொடுமைப்படுத்தி பல கஷ்டத்தை உருவாக்குறான். எல்லாரும் சிவன் கையில் முறையிடுது. சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, திருவிளையாடல் பண்ணி அந்த தாயம் விளையாடி அம்மா கண்ணை மூடுவாங்க. அதனால் கோபம் கொண்ட மாதிரி ஆவேசப்பட்டு என்ன பண்ணுவாங்க, சபிச்சு நீ போய் காத்தாயனி மகரிஷியோடைய யாக குண்டலத்தில் இருந்து நீ குழந்தையா தோன்றி 14 வயசு அடைய சொல்லி என்னை அடைவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்து அனுப்பிச்சிட்றாங்க. அம்மா எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. இருந்தாலும் அதுக்கு ஒரு வரலாறு சொன்ன உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்லதுக்காக நம்ம போய் பிறக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்னியிலிருந்து 5 வயது குழந்தையாக வராங்க. காத்தாயனி மகரிஷிக்கு ரொம்ப சந்தோஷம், சீராட்டி பாராட்டி வளர்க்குறாரு. 16 வயசு எப்படி ஓடிச்சுனே தெரியல. 16 வருஷம் அம்மா பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க. 16 வயசு அழகாக தங்க சிலை மாதிரி இருக்கிறாங்க. அழகான தோன்றும் அந்த மேனியும் அப்படியே தகன்னு அம்மா ஜொலிக்கிறாங்க. அம்மாவுக்கு 2 தோழி ஜெயா விஜயான்னு 2 தோழி கூட இருக்கிறாங்க. இவங்களோட வேலையை தினந்தோறும் சிவபெருமான பூஜிக்கிறது தான். அம்மாவுக்கு ரிஷி முனிவர்கள்லாம் சொல்கிறாங்க, நீ சிவனை திருமணம் பண்ணுறதுக்காக தான் தவம் பண்ணுற அப்படின்னு சொல்லி சிவநாமத்தை சொல்லி வளர்க்குறாங்க. 16 வயசில் அந்த அம்மா ஒத்த காலில் அக்னி வளர்த்துட்டு சிவபெருமான என்னை திருமணம் செஞ்சுக்கணுன்றத கடும் தவம் இருக்கிறாங்க. அப்போ அசரீரி வானிலிருந்து கேட்குது. அசரீரி வானிலிருந்து சொல்லுது, நீ இந்த ஆதிசக்தியோடைய வடிவமான உமா மகேஸ்வரி, நீ சிவனை திருமணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற. ஆனால் சிவபெருமான் இந்த இடத்துக்கு மாங்காட்டுக்கு வரமாட்டார். அதனால் நீ காஞ்சிபுரம் போ. இங்கேருந்து மேற்கு நோக்கி நடந்து போனேன்னா பாலாற்றோடைய வடகரையில் ஒரே மாமரம் தான் இருக்கும். மற்றதெல்லாம் பூச்செடிலாம் இருக்கும், நிறைய பவழ்மல்லி செடி இருக்கும், நந்தியாவட்டம் இருக்கும், நிறைய பூங்கள்லாம் இருக்கும். ஆனால் மரம்னு பார்த்தா ஒரு மரம் கூட இருக்காது, ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. அதான் ஏகாம்பரம்னு சொல்லுவாங்க. ஒற்றை மரத்தோட பேர் தான் ஏகாம்பரம். அது 4 கிளையாகவும் 4 சுவை உள்ளதாகவும் 4 மனம் உள்ளதாகவும் இருக்கும். அங்கே போயிட்டு மணல் எடுத்து லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி நீ பூஜை செஞ்சேன்னா சிவபெருமான் காட்சி கொடுத்து உன்னை இடப்ப வாகனத்தில் இட்டுட்டு போய் கைலாயை சேர்ந்துருவார் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா கையில் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு கமண்டலத்துலாம் எடுத்துக்கிட்டு தான் தோழியரோட அம்மா மேற்கு நோக்கி வராங்க. அழகான அது பார்த்தா சோலைவனம் மாதிரி இருக்குது. பாலாற்று அழகான நதி ஓடிட்டு இருக்குது. எங்கே ஓடிட்டு இருக்குது, ஏகாம்பரநாதர் கோயில் வரைக்கும் பாலாறு ஓடிடுச்சு. நம்ம ஜனங்கள்லாம் இத்தனை வருஷத்தில் சக்தி யுகத்திலிருந்து துரோதேகம் 4 யுகத்தில் அப்படியே தெத்திட்டு எட்டு போய் ஓரிகளை விட்டு இருக்கிறோமா, ஓரியை இங்கே விட்டு வச்சுருக்குறோம். இப்போது 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட பாலாறு அவ்வளோ சின்னதாக போயிருக்குது. அப்போ எப்படி இருந்துடும் பாருங்கள். ஏகாம்பரநாதர் இருக்கும் பாலாறு தான். அந்த பாலாற்றுடைய மணல் எடுத்து அம்மா லிங்கம் அமைச்சு அழகாக அந்த தோழியோரோட தவம் பண்ணுறாங்க. இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி நாரதர் என்ன பண்ணுறாரு, போய் அந்த அரசவையில் கலக்கம் வைக்கிறாரு. நீ இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சாலும் 7 பூவனத்தை வெற்றி அடைஞ்சாலும் எல்லாத்தையும் நீ சக்கரவர்த்தின்னு பேர் எடுத்தாலும் உனக்கு பக்கத்தில் உட்காரத்துக்கு ஒரு பட்ட மகிழ்ச்சி இல்லை, சக்கரவர்த்தினி இல்லை. நீ என்னத்துக்கு தான் பண்ணுறே தெரியல. எங்கள் அப்பா கையில் வர வாங்கி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம்னு சொன்னோடனே அவனுக்கு கோவம் வருது. அப்போனா நீங்களே ஒரு பொண்ணு சொல்லுங்க அப்படின்றான். நம்ம எதனா அவனுக்கு கேட்போம், ஏன்டா உனக்கு கல்யாணம் ஆகலையா, ஏன்டா அப்படி சுற்றினா நீயே ஒரு பொண்ணு பாரு நான் கட்டிக்கிறேன்னு வாங்கல. அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, நீயே எனக்கு பொண்ணு பார்த்து வைக்கணும்னு
நான் இப்போ தான் பார்த்துட்டு வரேன், அவ்வளோ தங்க சிலை மாதிரி இருக்குது, அவ்வளோ அழகு, அவ்வளோ பார்க்கறதுக்கு அந்த கண்களை பார்க்கணுமே, அவ்வளோ ஒரு இது. ஆனால் சிவனை தான் கல்யாணம் பண்ணிங்கன்னு அந்த பொண்ணு வந்து மாமார் தடியில் தவம் பண்ணிட்டு இருக்குது, நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு இவர் கலக்க முடியுது. இவர் போகிறாரு. அந்த அம்மாவுடைய தவ அக்னி, தவம் பண்ணுறவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. டெய்லியும் நீங்கள் ஜபம் படித்து பூஜை பண்ணி டெய்லியும் 4 பேருக்கு தர்மம் செஞ்சு காக்கா குருவி நாய் நெருங்கி ஏதாவது ஒரு சாப்பாடு போட்டு ஒரு தர்மத்தில் சத்தியத்தில் இருந்தீங்கன்னா அந்த பூதமே வந்தால் கூட உங்களை கையெழுத்து கும்பிட்டு அதுவே இருக்கிற செல்வத்தும் கேட்டுவிட்டுரும். பேய்க்கு சசம் ஒன்றும் பண்ணாது. நீ தர்மம் செய்யாமல், நீ மூதைய வச்சு மாதிரி குளிக்காமல் கொள்ளாமல் டெய்லியும் ஜபம் பண்ணாமல் பூஜை பண்ணாமல் ஒரு தர்ம சிந்தனை இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணும்? பேய் பூதம் பிசாசு ஏவல் சூனி எல்லாமே வந்து மண்டை மேலே உட்காந்துக்கும். சரியா? அந்த மாதிரி தவம் பண்ணுறாங்க, கடுமையான தவம். அந்த கடுமையான தவம் கிட்டே நெருங்க முடியல, அப்படியே அக்னியாக வீசுது. என்னோட அழகான பெண்ணாக இருக்கிறான், ஆனால் வந்து கிட்டே நெருங்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? பாலாற்றில் ஒரு பெருநெல்லமாக எடுக்கலான்னு சொல்லி அவன் தான் மாய இதெல்லாம் கற்று வச்சிருக்கிறான் இல்லையா? அதனால் மாய சக்தியில் அவன் பாலாற்றில் பெருநெல்லமாக எடுக்கிறான். பாலாத்தில் பெருவெல்லம் எடுக்கிறான். அப்படியே புயல் வீசுது, அப்படியே ஒரு மாதிரி பூமியில் இருக்குது. இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு பதட்டம் இருக்குது, நம்ம தவம் எங்கே தடுக்கப்படுமோ அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க? ஒரு பதட்டத்தில் சிவபெருமான அப்படியே ஆலிங்கனம் பண்ணுறாங்க, கட்டி பிடிச்சிடுறாங்க. சிவபெருமான ஆலிங்கனம் பண்ணி அப்படியே தழுவ சொல்ல சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? மகாவிஷ்ணுக்கு உத்தரவு கொடுக்குறாரு, அந்த பெருமெல்லாம் வர்றத தடுங்க அப்படின்னு சொல்லி. மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு? இங்கே போய் பள்ளி கொண்டாட போய் குறுக்கப்படுகிறாரு. அந்த வெள்ளம் அடிச்சுட்டு வந்து கடைசியில் எங்கே வந்து நிற்குதுன்னா திருப்பார்கடல், நம்ம காவேரி பக்கத்தாண்ட திருப்பி குறுக்கப்படுத்து அந்த வெள்ளத்தை சாந்தப்படுத்துறாரு. அது பாதர் லோகத்தில் போயிட்டு இப்படி எங்கெங்கேயோ 4 கிளையாக பிரிஞ்சுட்டு வரும். அந்த வெள்ளம் சாந்தம் பண்ணி தடுமையாக வந்து அந்த தவம் பண்ணி தாத்தா எங்கே வாதம் பண்ணுறான், எங்கே பண்ணுறான், ரொம்ப கோபமாக பேசுகிறான். அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் என்னுடைய மகள் போடல, நான் ஏற்கனவே ஆதி சக்தியானவர், உலகத்தையே ரசிக்கக்கூடிய ஆதி சக்தி. ஏற்கனவே தட்சிணாமூர்த்தி மகா தாட்சணையாக போகல, ஏதோ வந்து ஒரு விரிப்பயனால யாகத்தில் என்னோட உடலை வந்து திருப்பியும் மருதாசனுடைய மகனா பார்த்துக்கே வந்த இன்னும் அடிக்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போ வந்து தாத்தா எங்களுடைய மகரிஷியுடைய யாகம் கொண்டு வந்து தாத்தா எண்ணியாக வந்துருக்கேன். உனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, அமைதியே என் மகன் வந்து நான் ஏற்றுக்கிறேன், நீ அம்மான்னு சொல்லிட்டு மாற்றி போய் கூட்டிட்டு நான் சொல்ல வர மாட்டேன். ஏன்னா இது 14 வயசு போட்டு என்னன்னா பேசுது அப்படின்னு சொல்லி அதை ஊற்றி நஷ்டம் இல்லை, கண்ணு பண்ணிட்டு எந்த சொல்லணும் அம்மா சொல்றது காதல் இல்லை, கல்யாணம் பண்ணி அவன் அப்படின்லாம். அம்மா சொன்னாங்க, நீங்க வந்து 10வது நாள் தசமி வருது, உன்னை போத செஞ்சுக்கிறேன், உன்னை போத சமாதானம் பண்ணுறேன். அதே போல நம்முடைய சத்தியான பத்மி மகேஸ்வரி கௌமாரி வாராகி மகேஸ்வரி இந்திராணி சாமன் என்ற அந்த 9 சக்திகளையும் ஒன்றா சேர்த்து சிங்கள எடுத்துட்டு எங்க மாநிலத்துக்கு காஞ்சிபுரம் வந்தாங்க. காஞ்சிபுரத்துக்கு சித்தரிச்சு வந்தாங்க. இதெல்லாம் சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் இந்த பாலாற்றுக்காக
பேரோட இந்த இடத்துல இருந்து அறுப்பு புரியணுமான்னு சொல்றேன். அப்படியே அறுப்புன்றாங்க அம்மா. அதோடைய அருள் தான் அந்த அசுரன் இந்த இடத்துல சம்மானம் பண்றாங்க. ஆதிசாமி என்ன பண்றாங்க, மற்ற நாளையா உத்திரலோகமா ஆவேசமா அம்மா தெரியுறதுனால அதனால மக்கள் எல்லாம் உண்மையான பலன் தர முடியாது. இப்ப அம்மா நான் கோபமாவே இருக்கேன், எப்போ வந்தாலும் கோபமா வச்சுட்டே இருந்தேன்னா எதுனா நீங்க பேச முடியுமா, தலை வாங்க முடியுமா? எப்போ போனாலும் அம்மா கோபமாவே இருக்கிறாங்கப்பா, ஒரு அடி கொடுத்தாங்க நம்ம ஓடி போறது, கிட்டே போக முடியல அப்படின்னு சொல்லி தூரமா இருக்கீங்க. அம்மா எப்பவுமே சிரிச்ச மாதிரியே இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். தாயோட அன்பாவும் உங்க அரவணைச்சு காப்பாற்றுறாங்க. எப்போ போனாலும் போதும் அம்மா காப்பாற்றி வாங்கன்னு இருக்கீங்க. அந்த மாதிரி ஆதிசங்கர் என்ன பண்றாங்க, அம்மாவை சுகாசனம் சொல்லுவாங்க. நம்ம ரிலாக்ஸா உட்காந்து பண்ணாலும் சுகாசனம் உட்கார வச்சு கரும்பு நாமளோட ஆயிரம் கரும்பு பூச்சி கொடுக்குறாங்க. ஏழை இடத்துல அங்குச பாசம் கொடுக்குறாங்க. லட்சம் கோடியான சாமதாரியம் அந்த யானையோட பழக்கம் அங்குச பாசம் வந்து ஸ்ரீசைலம் பிரதர்ஷனம் பண்ணி அம்மா நீ சாந்தமா இருக்கு, மக்கள் காப்பாது, அவங்க கஷ்டத்தோட பழக்கம் தீர்த்து அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல பிரதர்ஷனம் பண்றாரு. ஆனா வந்து நம்ம என்ன பண்றாங்க, உத்தரமா காலியா இருக்காங்க ஊர்ல. அப்போ வந்து அந்த பாலாத்துல போய் முகத்தை கழுவிட்டு தண்ணி குடிக்கலாம் போறாங்க. இந்த ரூபத்தை பார்த்து காலியாகவே அதிர்ச்சியாகி அப்படி தூக்கி போற மாதிரி ஆயிடுச்சாங்க. காலியமாக என்னடா இவ்வளோ பெரிய ரூபமானப்போ, இவ்வளோ பெரிய கோபமானப்போ, எப்படி சிவபெருமா நம்ம தயாரம் பண்ணி தயாரி மீன் போகிறோம், இங்கே விட்டு போயிடுவாங்க. முதல்ல ஓன் அழுது அந்த பாலாத்தை அழுது உத்தரமாக பாலாங்க கத்துறாங்க, கோபப்படுறாங்க. அப்போ வந்து எங்களுக்கு பேருங்க ஆடு மாடு பேசுறது சொல்ல நான் பால் வந்து அம்மா கேட்டுருக்கேன், கோபத்தை தண்ணி கொடுத்து அபிஷேகம் பண்ணுறதுனால இந்த பேரு இந்த இடத்துல தண்ணி கொடுத்தது நான் வரேன். இந்த வருஷம் நான் பத்து கோடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சுடுகாடு தாம வருஷம் 3 மாதத்துக்கு முன்னாடி காஞ்சி வருஷம் நான் ஒத்துருவேன். அங்கே போனேன், போயிட்டு அது கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணியிருப்பாங்க. நான் போயிட்டு வந்தவொடனே இடிச்சு எனக்கு அங்கே பட்டு வச்சு திரும்ப இருக்கலாம். அம்மா அதுக்கப்புறம் சுடுகாடு போய் ஒரு 3 மாதம் கழிஞ்சு தாமம் பண்ணி அம்மாவுடைய அருள் பெற்று இந்த இடத்துக்கு 1999 வந்து இந்த பீடத்தை ஆரம்பித்தோம். இன்னைக்கு 2025 இவ்வளோ வருஷத்துல அன்போட என்னை வந்து அம்மா சொல்லி சித்தஞ்சீபம் ஆகிட்டீங்க. இந்த எங்களுக்கு எப்போ நான் இருக்கலாம், நீங்கள் எல்லாரும் என்னோட எதிர்ப்பு இருந்து என் வாழ்நாள் முழுக்க உங்களுக்காக சேவை செஞ்சு அம்மாவுக்கு பொருள் செஞ்சு எல்லா விதமான அருளோட பொருளோடு நீங்கள் எல்லாரும் மனுஷன் வாங்கன்னு சொல்லி வாழ்ந்தேன். சரியா? நல்லா கண்மூடி நிமிஷம் கண்மூடி நிமிஷம் வேண்டிய அடுத்த ஆடி போகிறதுக்கு அந்த வாழ்நாள் கண்மூடுறாரு ஒரு பிரார்த்தனை செய்யுது. அம்மா பத்ரவாணி தாய் மகாசக்தி மாயரூபி விஸ்வரந்தாரி ஜகத்தாரி தயாபதி அனசதாசங்கள் எல்லாம் காத்திருக்கிற சிவகாமி தாய் உன் பொற்பாதங்களை பக்தியோடு சரணடைந்து மழப்பாதங்களை பக்தியோடு சரணடைந்து மனமுருகி வேண்டுகிறேன். 2025 ஆடிப்பட்ட உற்சவத்தில் கலந்து கொண்டு பால்படம் எடுத்து தீட்சையை எடுத்து உன் அருளை வேண்டி உன் அன்பை வேண்டி உன் கருணையை வேண்டி தொழில்கிற மக்களுக்கு அவர்கள் வேண்டிக்கிற யாவற்றையும் தந்துவிட வேண்டும். அம்மா யாவற்றையும் தந்துவிட வேண்டும். எல்லா பலன்களையும் நலன்களையும் சக்தியும் பலத்தையும் தந்து எதிரிகளால் உண்டான அனைத்து விதமான கர்ப்ப தோஷங்களையும் பாவ தோஷங்களையும் நீச்ச தோஷங்களையும் தீய தோஷங்களையும் முற்றிலுமாக நிவர்த்தி செய்த அவர்களுக்கு பவித்திரமான சக்தியும் அனுகிரகத்தில் தந்து ரட்சிக்க வேண்டியிருக்கிறேன் தாய். உன் கருணை இல்லாமல் உன் அனுகிரகம் இல்லாமல் ஒரு அனுபவம் அசையாடுகிறார். உன் பவித்திரமான சக்தியை மக்களை ரட்சிக்க வேண்டும். அம்மா நீயே என்னுடைய இஷ்டதெய்வம், நீயே என்னுடைய குலதெய்வம், நீயே என்னுடைய காக்க வந்த தெய்வம் என்று உன்னையே அனைத்தும் என்று வழங்குகின்றார்களோ இந்த மக்களை உன் கண்ணிப்போடு காத்து ரட்சிக்க வேண்டும் தாய். கல்வி செய்கின்ற தாய் அவர் வேண்டுகின்ற எல்லா வளங்களையும் நண்பர்களையும் தவறாமல் தந்தவர்கள் வேண்டும் தாய். கல்வி புரிகிற கல்வி செய்யுங்கள். ஓம்காரேஸ்வரன் ரொம்ப அம்மா அற்புதமாக ஆனந்தமாக இருக்காங்க. அம்மா வந்து உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் பண்ண போகிறாங்க. அதனால எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அம்மா வந்து மனுஷனோட பாருங்க வருஷம் வந்து கர்மம் பண்ணி நான் சொல்லிட்டேன். கர்மம் வருஷம் பார்த்தா ஆண்டு பெண்கள் தனியாக வந்துருக்கா எப்பவுமே மாமா வர மாதிரி அந்த வருஷம் பெண்கள் வசிக்கலாம். கர்மம் அந்த வருஷம் வரணும். ஆண்டு தனியாக வந்துருக்கா அந்த வருஷம் வரணும். அம்மா வர அம்மா பார்த்துட்டு வசிப்போம். வச்சுருவாங்க
அழகின் மறுவடிவே ஆனந்த திருவுருவே அபயம் அளிப்பவளே வரமருளும் அம்பிகையே. அழகின் மறுவடிவே ஆனந்த திருவுருவே அபயம் அளிப்பவளே வரமருளும் அம்பிகையே. அகிலத்தின் இன்னலெல்லாம் தீர்க்கின்ற ஈஸ்வரியே. அகிலத்தின் இன்னலெல்லாம் தீர்க்கின்ற ஈஸ்வரியே. இமவானின் குலமகளாய் பெருமையினை சேர்த்தவளே. அழகு நகர் காசியினை ஆளுகின்ற அன்னையளே. அழகு நகர் காசியினை ஆளுகின்ற அன்னையே. உன் கருணையெனும் பிக்ஷையினை எனக்களிப்பாயம்மா. உன் கருணையெனும் பிக்ஷையினை எனக்களிப்பாயம்மா. அன்னபூரணி அம்மா அன்னபூரணி. அன்னபூரணி அம்மா அன்னபூரணி. தங்கமாக மின்னுகின்ற ஆடையினை அணிந்தவளே. அங்கமெல்லாம் பளபளக்கும் ரத்தினங்கள் கொண்டவளே. மின்னுகின்ற முத்து மாலை கழுத்தினிலே தரித்தவளே. மணக்குமகிழ் வாசமதை மேனியிலே கொண்டவளே. அழகு நகர் காசியினை ஆளுகின்ற அன்னையளே. அழகு நகர் காசியினை ஆளுகின்ற அன்னையே. உன் கருணையெனும் பிக்ஷையினை எனக்களிப்பாயம்மா. உன் கருணையெனும் பிக்ஷையினை எனக்களிப்பாயம்மா. அன்னபூரணி அம்மா அன்னபூரணி. அன்னபூரணி அம்மா அன்னபூரணி. சந்திர சூர்யாக்னி ஆற்றலினை கொண்டவளே. சுந்தரமாயோக நிலை தனில் நின்று அருள்பவளே. சீரிய வழிகாட்டி பொருளீட்டி தருபவளே. கோரிய வரமுடனே மங்களமும் தருபவளே. அழகு நகர் காசியினை ஆளுகின்ற அன்னையளே. அழகு நகர் காசியினை ஆளுகின்ற அன்னையே. உன் கருணையெனும் பிக்ஷையினை எனக்களிப்பாயம்மா. உன் கருணையெனும் பிக்ஷையினை எனக்களிப்பாயம்மா. அன்னபூரணி அம்மா அன்னபூரணி. அன்னபூரணி அம்மா அன்னபூரணி. கைலை மலை குகையை இருப்பிடமாய் கொண்டவளே. கௌமாரி உமையவளே. சங்கரியே ஸ்ரீ கௌரி. ஆகம திருப்பொருளே. ஓம்கார விதை பொருளே. மோட்சத்தின் கதவினையே கருணையினால் திறப்பவளே. அழகு நகர் காசியினை ஆளுகின்ற அன்னையளே. அழகு நகர் காசியினை ஆளுகின்ற அன்னையே. உன் கருணையெனும் பிக்ஷையினை எனக்களிப்பாயம்மா. உன் கருணையெனும் பிக்ஷையினை எனக்களிப்பாயம்மா. அன்னபூரணி அம்மா அன்னபூரணி. அன்னபூரணி அம்மா அன்னபூரணி. அகம்புறமும் பொங்கி வரும் தெய்வீக குணத்தவளே. ஜகமிதனை தன்னுடனே தாங்கு